ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষு চিনলু না எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரி இது ஒன்றும் குத்து பாட்டு கிடையாது. பாட்டை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும் இது ஒரு சோக பாட்டு. சீ 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 ரே நோனே சீ. தன் காதலி தன்னை ஏமாத்திட்டதுனால நினைச்சு அந்த காதலை சீச்சி பாடுற பாட்டு தான் இது. তোর কথা ধরি ঋণ বাড়ি ধরি সব কথা কইছিলি இன்ஸ்டாகிராம் தொடங்கி எல்லா சோசியல் மீடியாலையும் வைரல் ஆகிற பாட்டு தான். আই দুঃখ இந்த பாட்டோட அர்த்தம் தமிழ்ல என்னன்னு தெரியுமா? வாங்க அதை சொல்றேன். உங்களுக்காக எந்த ஒரு லாங்குவேஜோட பாட்டையும் அப்படியே கட்டடம் பண்ணி தமிழ்ல வளர்ந்ததுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னா சீ சீ சீர் நுனி தான். ধনকে দেখলু তুই ননিসিনা মনকে চিনলু না. இதோட லிரிக்ஸ் இப்படி வருது. கோடை காலத்துல சாயங்கால வேலையில எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பஞ்சாருணி தாய், அதாவது ஒரு கடவுள்னு வச்சுக்கலாம், அவங்க மேல சத்தியமா அவங்க மேல வாக்களிச்சிருக்கேன். நிறைய வார்த்தைகளை பேசி அது உனக்குன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம தலைவர், அதாவது நம்ம ஹீரோ எங்கேயோ போயிட்டு திரும்பி வராரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். சரியா? இப்பதான் உணர்றாரு அந்த பொண்ணு தன்னை ஏமாத்திட்டா, காதலி வந்து தன்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிறத. கிராமத்துல இருந்து திரும்பி வந்த போது ஹீரோயின் மறந்துட்டு வேற ஏதோ செல்வத்தை கண்டாய் நானி, ஆனா என் மனசை நீ பார்க்கலையே, தங்கத்தையும் அழகியும் தானே பார்த்த, உள்ள இருக்கிற மனசனை பார்க்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி விதமோ கூறாரு ஹீரோ. செல்வம் என்னுடையது அல்ல நானி, செல்வம் என்னுடையது அல்ல, அந்த பணக்கார வேஷங்கிறது நான் கிடையாது. நீ என்கிட்ட இருந்து விலகிட்ட. ஆனா செல்வம் என்கிட்ட இருந்திருந்தாலுமே, ஒருவேளை நான் பணக்காரனாவே இருந்திருந்தாலுமே என் மனம் உன்னோட இது கிடையாது. ஏன்னா நீ என்ன லவ் பண்ணல, என் பணத்தை மட்டும் தான் லவ் பண்ண அப்படின்னு பஞ்சடிக்கிறாரு ஹீரோ. তার কাজে উঠি গল ধন আছে সিনা মন নাই তাকে তুই জানি না পারিলু. ஒரு நாள் நம்ம தனியா சந்திச்சோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துட்டோம். பேசலையா? கிராமத்துல இருந்து திரும்பி வந்த போது அன்னைக்கு நம்ம பேசினேன், கொஞ்ச நெஞ்ச பேசினேன், என்ன உருட்டுனேன், உன் கூட சேர்ந்து 100 வருஷம் வாழணும் அப்படின்னா உருட்டியே அப்படிங்கிற மாதிரி தான் என்னென்ன பேச்சு பேசினேன். கிராமத்துல இருந்து திரும்பி வந்தப்போ எனக்கு யாருன்னு தெரியலன்னு மறந்துட்டியே. உன் வார்த்தைகளை பிடிச்சி, அதாவது உன் வார்த்தைகளை நம்பி நான் நிறைய கடன்லாம் வாங்கி உனக்கு தான் கொடுத்தேன். சொத்தெல்லாம் விற்று உனக்கு கொடுத்தேனம்மா. என் வருமானம், என் சேர்த்து நான் உழைச்ச வருமானம் எல்லாத்தையும் உனக்கு தான் கொடுத்தேன். இப்படி ஏமாத்திட்டியம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. நீ என் வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே திருவிழா கோலம். நீ ஐயோ வேற லெவல்ல கெட்டாலாம் வெட்டி விருது வைக்கணும்லாம் நினைச்சேனே. உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போய் அப்படியே இப்படி வந்து அப்படின்னா என் வீடே திருவிழா கோலமா அப்படியே விசேஷ நாளா மாறிடும். உன்னை கிடா வெட்டி விருது வைக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும், என் நம்பிக்கை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டியம்மா. என் நம்பிக்கைகளை எல்லாத்தையும் அழிச்சிட்டியம்மா. நீ எனக்கு வருத்தத்தை கொடுத்த, நான் சோகமா இருக்கேன். கிராமத்துல இருந்து நான் வந்தப்ப எனக்கு தெரியாது சொல்லிட்டியம்மா. நீ மறந்துட்டியே. இந்த பாட்டோட கதையை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த பாட்டோட கதை எப்படின்னா, ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்ணி பாராரு. ஹீரோவை ஏமாத்திட்டாங்க. ஹீரோ லவ் பண்ணி தனிமையில சந்திச்சு நிறைய சத்தியங்களை பண்ணி நிறைய வந்து உனக்கு நான் நிறைய கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டாரு. நிறைய பொருட்களை இவர் கடன் வாங்கி இவர் சொந்தமா உழைச்ச பொருள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனா ஹீரோயின் இவர் பணக்காரர், இவரை லவ் பண்ணல, இவரோட பணத்தையும் இவரோட ஆடம்பர வாழ்க்கை தான் நினைச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கும் போது தெரிஞ்ச உடனே அந்த ஹீரோயின் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இதை நினைச்சு நீ என்ன வாக்குலாம் கொடுத்தியம்மா, இப்படிலாம் சொன்னியம்மா, அப்படிலாம் பேசிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டியம்மா, எனக்கு யாரை தெரியலன்னு சொல்லிட்டியம்மாங்கிற மீனிங்ல இந்த பாட்டை பாடுறாரு. இது வேற லெவலான பாட்டு, ஒரு சோகமான பாட்டு. ஆனா இதோட மியூசிக் பீட் அப்படிங்கிறது வந்து இப்ப நிறைய கலாயா வந்துட்டு இருக்கு. நிறைய பேர், ராஜ்பிரியன் உட்பட நிறைய பேர் வந்து இதை ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க, வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பாட்டோட உண்மையான அர்த்தம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாட்டை நீங்கள் கலாய்ச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, உங்களுக்கு எதுனாலும் ஓகே. பட் நல்லா இருக்கு, ஒரு வைப் தரக்கூடிய பாட்டாகவே தான் இருக்கு. மீனிங் இதுதான். இதே மாதிரி வேற ஏதாவது பாட்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, இப்போ நம்ம வந்து ஒரியா, குஜராத்தி, எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம அந்த பண்ணி போட்டுருவோம். நான் உதய், இது லிரிக்ஸ் மினி எக்ஸ்பிளைன் சிம்பிளி. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ.